திருப்பூரில் இளம்பெண் ஒருவர் அரங்கேற்றியிருக்கும் திருமண மோசடி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஆன்லைன் ஆப் மூலம் கொடுமுடியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண்ணுடன் இளைஞருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இப்பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் அதனால் நாம் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் சத்யா கூறியதாக தெரிகிறது. இதனிடையே வீட்டாருக்கு தெரியாமல் இருவரும் திருமணம் செய்திருக்கின்றனர். மணக்கோலத்திலும் புதுமண பெண்ணுடன் வீட்டுக்கு வந்த இளைஞரை கண்டு அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் இருவரையும் மனமாற ஏற்றுக்கொண்டுள்ளனர். தொடர்ந்து சத்யாவுக்கு இளைஞரின் வீட்டார் நகைகள் அணிந்து அழகு பார்த்த நிலையில் இந்த நிலையில் சத்யாவின் பெயரை ரேஷன் கார்டில் இணைக்க முயன்ற போது சத்யாவின் கணவராக மற்றொருவர் பெயர் பதிவாகியிருப்பது இளைஞருக்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக தனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக சத்யாவின் சொந்த ஊரில் விசாரித்திருக்கிறார். அதில் சத்யாவுக்கு ஏற்கனவே பல பேருடன் திருமணமாகி அவருக்கு குழந்தை இருக்கும் தகவலும் தெரிந்து கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் திருமணம் செய்து அவர்களுடன் சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு வீட்டில் இருக்கும் நகை பணத்துடன் ஓட்டம் பிடிப்பதை சத்யா வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். இளைஞர் வீட்டிலும் திருடுவதற்கு சரியான நேரத்திற்காக சத்யா காத்திருந்த நேரத்தில்தான் அனைத்து விவரங்களையும் பாதிக்கப்பட்ட இளைஞரான மகேஷ் தெரிந்து கொண்டார். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த நிலையில் சத்யாவிடம் சாதுரியமாக பேசி தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற இளைஞர் மகேஷ் காவல் நிலையத்தில் வைத்து அவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார். தன்னை சிக்க வைப்பதற்காக காவல் நிலையம் அழைத்து வந்திருப்பதை கடைசி நிமிடத்தில் கண்டுபிடித்த சத்யா அங்கிருந்து நைசாக நழுவி தப்பிச் சென்று விட்டார். அவ உங்களையே தாண்டிட்டான். மேலும் பல்வேறு இடங்களில் விசாரித்ததில் சத்யாவால் ஏராளமான ஆண்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. சத்யா மீது புகார் கொடுத்திருக்கும் தகவல் அறிந்த மேலும் 4 பேர் தாங்களும் சத்யாவால் ஏமாற்றப்பட்டதாக கூறி தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அவ வயித்துல வளர குழந்தை ஏன் குழந்தை, நான் தான் கூட்டிட்டு போனேன். ஏட்டையா ஏன் கூட அனுப்புவீங்க? சத்யா திருமணம் செய்து சுமார் 15 பேரையும் திருமணம் செய்யாமல் 50க்கும் மேற்பட்டவர்களையும் ஏமாற்றி இருப்பதாக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சத்யாவின் ஏமாற்று வேளையில் மாடு மேய்ப்பவர், காவல் உதவி ஆய்வாளர், தொழிலதிபர், சர்வேயர், அரசியல்வாதி என பலர் சிக்கி பணத்தை இழந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சத்யாவும் தமிழ்ச்செல்வி என்ற பெண் புரோக்கரும் சேர்ந்து இந்த மோசடியை அரங்கேற்றி வந்திருக்கின்றனர். திருமணத்திற்கு வரன் தேடும் ஆண்கள் குறித்த தகவல்களை புரோக்கர் தமிழ்ச்செல்வி சேகரித்து கொடுக்க அவர்களை சரியாக ஏமாற்றி காரியத்தை முடித்திருக்கிறார் சத்யா. இந்த நக்கல்யா அவனுக்கு